பைரவி அப்புறமும் விருந்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு 4 பேருமே ஒன்றா பார்த்துட்டு சிந்துவுடைய அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமாக இருக்குது. வாங்க மாப்பிள்ள வா சிந்து பைரவி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவங்களுக்கான விருந்துமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரொம்ப மனசு விட்டு சில விஷயங்கள் பேசி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சிந்து அவங்க வீட்டுக்கு போனதுமே அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க. நிறைய விஷயங்களால பேசி அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. சிந்துவை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, இந்த அளவுக்கு நல்லவளா இருக்காங்க, என்னுடைய வாழ்க்கையை மட்டும் ஏன் இப்படி அவள் கேள்விக்குறியா ஆகிட்டா, அது என்னுடைய மனசில் அது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவா இருந்துட்டு உடனே என்னாச்சு மாப்பிள்ள, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. அப்புறமா அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப அழகான குடும்பமாக இருக்குது அப்படின்ட்டு சிவா அவங்களுடைய ஃபேமிலியெல்லாம் பார்த்து அவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. ஸ்னேகா கால் பண்ணுவாங்க, அவங்களுடைய அம்மா மகவும் கால் பண்ணுறாங்க. ஆனால் சிவா இந்த ஃபேமிலி கூட இப்படி என்ஜாய் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஃபோனை கூட கண்டுக்கிறது இல்லை. ஃபோன் சைலண்டில் இருக்கும். ஸ்னேகா இருந்துட்டு இவன் வேறு விருந்துக்கு போனான், ஆனால் ஃபோனும் எடுக்கல ஒன்றும் எடுக்கல, என்னாச்சு சிவா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஸ்னேகா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கடவுளே, நம்ம நினைக்கிற மாதிரி மட்டும் எதுவும் நடக்கக்கூடாது, எதுவும் தப்பா படுது என் மனசுக்கு அப்படின்ற மாதிரி கோவமா இருக்காங்க. ஒன்று போனால் ஒன்று பிரச்சனையா வந்துட்டு இருக்கு, என்ன பண்ணி எப்படி இதை சமாளிக்கிறது அப்படின்ட்டு பயங்கர கோவமா இருந்துட்டு இருக்காங்க ஸ்னேகா. ஸ்னேகா அடுத்து என்ன பண்ண போறாங்க, அதாவது சிவா வீட்டுல இல்லாத மாதிரி நம்மளுடைய ஸ்னேகா எப்படி அங்கிருந்து அவங்களை பிரிக்க போறாங்கன்ட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.